அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு இறுதியாக செகண்ட் டைம் பேப்பரில் பார்ட் 2 கேள்வி உங்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று அந்த பகுதி 2ற்கான விளக்கம்தான் தரப்பட உள்ளது. ஸோ நேரடியாக அந்த வினாவிற்குள் செல்வோம். அந்த கேள்வியை பாருங்கடா. முதலாவது கேள்வி, தரம் 9 மாணவர்கள் வகுப்பறையில் மேற்கொண்ட செயற்பாடு ஒன்றின் மாதிரி உருவில் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, இந்த செயற்பாட்டின் மூலம் அறிந்து கொண்ட தேற்றத்தை எழுதுக. நம்ம முக்கோணி என்ற பாடத்தில் படிச்சிருக்கோம். ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கம் ஒன்றை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்துக்கு எதிரே உள்ள 2 கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்று முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள் என்ற பாடத்தினூடாக படித்திருக்கின்றோம். அப்போ அந்த தேற்றத்தை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் சொற்களின் ஊடாக. அப்போ ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது அப்போ இந்த பக்கத்தை நீட்டப்படுது பாருங்க, நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம். அப்போ இந்த கோடு தராட்டி இதுதான் புறக்கோணம். அது உங்களை குழப்புறத்துக்காக இந்த கோடு தரப்படுது. ஸோ இவ்வளவு புறக்கோணம், இந்த உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்துக்கு எதிரே உள்ள 2 கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்ற அந்த வசனத்தை எழுதி கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி, பின்வரும் உருக்களில் மேலே கண்டறிந்த தேற்றத்தை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காண்க என்று கீழுக்கு அந்த 2 படம் தரப்படுது. அப்போ அந்த தேற்றத்தை நீங்கள் எழுதி அது கீழே இன்னும் ஒரு விடயத்தை நோட் பண்ணணுண்டா. இப்போ இவ்வளவும் பாருங்க, ஏயும் பியும் என்ற புறக்கோணம் இருக்கு. அந்த 2ஐயும் கூட்டும் போது ஏ சக பி என்ற புறக்கோணம் வரும். இப்போ உதாரணத்துக்கு இது 30 இது 50 என்று சொன்னால் 30ம் 50ம் 80 இல்லையா? அப்போ 2ஐயும் கூட்டக்கூடிய 80 வரும். அப்போ ஏயையும் பியையும் கூட்டும் போது வரக்கூடிய புறக்கோணம் ஏ சக பி என்று வரும். அந்த ஏ சக பி எதுக்கு சமனண்டா அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இந்த 2 கோணங்களையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அப்போ அங்கேயும் ஏ அங்கே பி, அப்போ ஏ ப்ளஸ் பி. அப்போ சமனுக்கு இடது பக்கம் வாரதும் சமனுக்கு வலது பக்கம் வார கூட்டுத்தொகையும் சமனாக இருக்கும். அதுதான் அந்த தேற்றமாக காணப்படும்ங்கிறத விளங்கி கொண்டு இப்போ 2வது கேள்வியில் ஒரு படம் ஒன்று தரப்படுது. இவ்வாறு ஒரு முக்கோணி, இதில் 70 பாகை இது 40 பாகை என்று தரப்பட்டு இது எக்ஸ் புறக்கோணத்தின் பெருமானத்தை கேட்டால் இங்கு சொல்லப்பட்ட அதே விதியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்துக்கு எதிரே உள்ள 2 கோணத்தையும் கூட்டி வாரத்துக்கு சமன். அப்போ 40ஐயும் 70ஐயும் கூட்டும் போது எக்ஸின் பெருமானம் 110 பாகை என்று கிடைக்கும். இதே போன்று ஆவணா கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 130 பாகை, இது எக்ஸ் ப்ளஸ் 30 பாகை, இது 80 பாகை என்று தரப்படுது. அப்போ எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் இங்கேயும் அதே விதி. ஒரு பக்கம் ஒன்றை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் 130 ஆனது. அதன் அகத்துக்கு எதிரே உள்ள இது ஒரு கோணம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 30, அங்கால பாருங்க 80. இந்த எக்ஸ் ப்ளஸ் 30ங்கிற கோணத்தையும் 80 என்ற கோணத்தையும் கூட்டி வாரது 130க்கு சமன். அப்போ 130 சமன் எக்ஸ் அப்படியே இருக்க இனத்தோட சேர்க்கும் போது 80 30 110 பாகை. அப்போ எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் 110 கூட்டுப்படுது சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது கழிப்படும், அது எக்ஸுக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸின் பெருமானம் 20 பாகை என்று கிடைக்கும். அப்போ எக்ஸின் பெருமானம் 20 பாகை. இப்படி அந்த கேள்வியை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த பி பார்ட் கேள்வியை பாருங்கடா. சுட்டி விதிகளை பயன்படுத்தி சுருக்குக என்று 4 கேள்விகள் தரப்படுது. அதில் முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம படித்திருக்கின்றோம், அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்பட்டால் அடுக்கு கூட்டுப்படும். இப்போ சும்மா ஒரு எக்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவற்றினுடைய அடுக்கு 1 இருக்கு என்று அர்த்தம். அப்போ ஒரு எக்ஸை போட்டு 3ஐயும் 1ஐயும் கூட்டும் போது எக்ஸின் 4ஆம் அடுக்கு என்று வரும்.
இதே போன்று இரண்டாவது கேள்வி A3 வகுத்தல் அடையாளம் A4ஆம் அடுக்கு என்று வருது. இப்போ இரண்டினுடைய அடியும் சமன் ஒரு ஏயை போட்டு பிரிபட்டா கழிப்படும் 3லிருந்து 4 போனா 3லிருந்து 4ஐ கழித்தால் மறை 1 என்று கிடைக்கும். இதே போன்று மூன்றாவது கேள்வியை பாருங்க. A வர்க்கம் தர B வர்க்கம் பிராக்கெட் 0ஆம் அடுக்கு வருது. அடி என்னவாக இருந்தாலும் சரி அடுக்கு 0 வந்தால் இவற்றினுடைய பெருமதி நாம் 1 என்று படித்திருக்கின்றோம். 0ஆம் சுட்டி என எந்த ஒரு அடியினதும் 0ஆம் சுட்டி 1 ஆக காணப்படும். அதன் அடிப்படையில் வார விடையும் 1 ஆக இருக்கும். நான்காவது கேள்வியை பார்த்தீங்கன்னா 2x வர்க்கம் பிராக்கெட் கணம் 4 x இன் 4ஆம் அடுக்கு தர y என்று தரப்படுது. இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த 3 என்கிறது 2க்கும் xக்கும் இடையில் எப்பயும் தர அடையாளம் இருக்கும். 2னுடைய அடுக்கு எப்பொழுதும் 1 இல்லைன்னு சொன்னால் அடுக்கு 1 வரும். அப்போ இந்த 3 இந்த 1க்கும் சொந்தம் 2க்கும் சொந்தம். அப்போ பெருக்கமாக வரப்போது அப்போ 2இன் கணம் தர x என்று போட்டு அந்த 2 3ஓட பெருக்கப்பட்ட 6 கீழுக்கு 4 தர x இன் 4ஆம் அடுக்கு தர y என்று இவ்வாறு பெருக்கமாக எழுதி கொள்றோம். அதன் பிறகு பாருங்க 2 3 தடவை போட்டு பெருக்கின 8 என்று வரும். x இன் 6ஆம் அடுக்கின் கீழ் 4 தர x இன் 4ஆம் அடுக்கு தர y என்று போட்டுவிட்டு இப்போது 4ஐயும் 8ஐயும் சுருக்கலாமா இல்லையா? சுருக்கலாம். 4ஆல சுருக்க முடியும். 1 முறை 2 முறை. அதன் பிறகு பாருங்க அந்த 2 அப்படியே போட்டு அடி சமனாக இருந்து மேலும் கீழும் அந்த பிரிபடுது. அப்போ ஒரு எக்ஸை போட்டால் பிரிபட்ட சுட்டி கழிப்படும். 6லிருந்து 4 போனால் 2 என்று வரும். கீழுக்கு பாருங்க y மட்டும் இருக்கார். அதை மேலே கொண்டு வரக்கூடாது. கீழுக்குன்னு சொன்னால் கீழுக்கு தான் போட வேண்டும். அதில் இனம் மேலுக்கு இல்லை. அதனால் இதை சுருக்க முடியாது. அப்போ y வந்து இருக்கிற இடத்துல வரும். அப்போ இறுதியாக 2x வர்க்கம் கீழ் y என்று அந்த 4வது கேள்விக்குரிய விடை அமையும். இப்போ அதில் சீபாட் கேள்வியை பாருங்கடா. 1563ஐ கிட்டிய 10க்கு மட்டம் தட்டுக. அப்போ இது ஒன்றுகள், இதுதான் 10கள். 10க்கு மட்டம் தட்டணும் என்று சொன்னால் அதனுடைய 1ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். 1ஆம் இடத்து இலக்கம் 5 அல்லது 5ஐ விட அதிகம் என்று சொன்னால் 1ஆம் இடத்து இலக்கம் 0 ஆகும். 10ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும் என்று படித்திருக்கின்றோம். 1ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட குறைவாக வந்தால் 1ஆம் இடத்து இலக்கம் 0 ஆகும். 10ஆம் இடத்து இலக்கத்தில் எதுவித மாற்றமும் ஏற்படாது. அப்போ அதன் அடிப்படையில் கிட்டிய 10க்கு மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னால் 1ஆம் இடத்து இலக்கத்தை பாருங்க 3. அப்போ 5ஐ விட குறைவு 0 ஆகும். அதற்கு முன்னுக்கு வர பெருமானத்தில் மாற்றம் வராது. அப்போ விடையாக 1560 கிடைக்கும். இதே போன்று கிட்டிய 100க்கு மட்டம் தட்டுகன்னு சொன்னால் ஒன்றுகள் 10கள் 100கள். அப்போ 10ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். 100க்கு மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் இடத்து இலக்கம். அதே ரூல், அதே நிபந்தனை மாறாது. அந்த 10ஆம் இடத்து இலக்கம் 5ஐ விட கூடங்கிறதால் 5 அல்லது 5ஐ விட கூடன்னு சொன்னால் 10ஆம் இடத்து இலக்கத்தோட சேர்ந்து 1ஆம் இடத்து இலக்கமும் 0 ஆகும். கூடன்னு சொன்னால் 0 ஆகும். குறைவாக இருந்தாலும் 0 ஆகும். கூட என்று சொன்னால் 100ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். 5ஓட 1 கூட்டின 6, மற்ற 1 அப்படியே வரும். குறைவுன்னு சொன்னால் மாற்றம் ஏற்படாது. அதை விளங்கி கொண்டு அவ கிட்டிய 100க்கு மட்டம் தட்ட வேண்டும் என்று சொன்னால் 1600 என்று வரும். அதே போன்று கிட்டிய 1000க்கு மட்டம் தட்ட வேண்டும் என்றால் 100ஆம் இடத்து இலக்கத்தை பார்க்க வேண்டும். சரியாக போர்டரில் இருக்கு. அப்போ போர்டரில் இருந்தால் எல்லாம் 0 ஆகும். அதற்கு வலது பக்கம் இருக்கிற பெருமானமும் 0 ஆகும். 1000ஆம் இடத்து இலக்கத்தில் 1 கூடும். அப்போ ஏற்கனவே 1 இருக்கு. அதனுடன் 1ஐ கூட்டும் போது 2. அப்போ 2000 என்று கிடைக்கும். இதுதான் அந்த சீபாட் கேள்வியில் வந்த விடையாக இருக்கும். இது விஞ்ஞான முறை குறிப்பீடும் மட்டம் தட்டலும் என்ற பாடத்தின் ஊடாக படித்திருக்கின்றோம். இப்போ பெரிய ரெண்டாவது கேள்வியை பாருங்கடா. பொட்மாஸ் முறைப்படி சுருக்கி கொள்ள வேண்டும். அடக்கமில்லா பிள்ளைகளை
பெற்றோர் கூட கழிப்பர் என்ற ஒரு சமன்பாடு நம்ம பொட்மாஸ் ஊடாக படித்திருக்கின்றோம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அடைப்பு இருந்தால் அடைப்பை செய்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அடைப்பு காணப்படுகின்றது, அந்த அடைப்புக்குள் கழித்தல் காணப்படுது. அப்போ ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். இங்கு பகுதி எண் சமனாக இல்லை. அப்போ 3க்கும் 6க்கும் போமாசி 6 என்று வரும். அப்போ 3 6ஆக மாற்ற வேண்டும் என்றால் 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கும் போது 2இல் 1 வகுத்தல் அடையாளம் 6இல் 4 சய 6இல் 1 என்று வரும். அப்போ 2இல் 1 பிரித்தல் அடையாளம் பகுதி எண் சமன் ஒரு 6 போட்டு 4லிருந்து 1 போனால் 3 என்று வரும். அதன் பிறகு பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது. அதை பெருக்கலாக மாற்றும் போது அந்த 2வது பின்னம் நிகர் மாற்றம் அடைந்து கொள்ளும். அதன் பிறகு 2ஐயும் 6ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 3 முறை. இனி சுருக்க முடியாது, மேலும் கீழும் சுருக்கலாம். அப்போ நான் நேருக்கு நேர் பெருக்கி போட்டு பகுதி என்னும் தொகுதி என்னும் அதே பெருமானம் வந்தால் 3ஆல் பிரிக்கும் போது வார விடை 1 ஆக காணப்படும். 3ஆல் பிரித்தால் வரும் விடை 1 ஆகும். இதே போன்று இதனுடைய 2வது கேள்வியை பாருங்கடா. ஒரு பிரக்கெட்டுக்குள்ள 1உடன் 4இல் 1 தர 5இல் 2 நடுவில் வகுத்தல் அடையாளம், மீண்டும் ஒரு அடைப்புக்குள்ள 2உடன் 4இல் 1 4இல் 1 சய அரை என்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்மாஸ் அடக்கமில்லா பிள்ளைகளை பெற்றோர் கூட கழிப்பர் என்ற அந்த சமன்பாட்டின் ஊடாக அடைப்பை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்து கொள்ள வேண்டும். அவை இரண்டும் அடைப்பாக இருப்பதனால இந்த அடைப்பையும் ஒருமித்து சுருக்கி கொள்ள வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள், இது ஒரு கலப்பு எண், முறைமை இல்லா பின்னமாக மாற்ற வேண்டும். அப்போ ஒரு 4 4 1 5இன் கீழ் 4 தர 2இன் கீழ் 5 வகுத்தல் அடையாளம் 4 2 8 8 1 9இன் கீழ் 4 சய 2இல் 1. அப்போ அதன் பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் பெருக்கல் வருது. அப்போ சுருக்கல் இருந்தால் சுருக்கி கொள்ள வேண்டும். 5ஐயும் 5ஐயும் வெட்டலாம், 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை. அதன் பிறகு கழித்தல் வந்தால் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். இங்கு பகுதி எண் சமன் இல்லை, போமாசி பார்க்கணும் 4 என்று வரும். 2க்கும் 4க்கும் போமாசி 4. அப்போ 2 4ஆக மாற்றணும் என்றால் 2ஆல் பெருக்கணும், மேலேயும் 2ஆல் பெருக்க வேண்டும். அப்போ இதை நம்ம ஆல்ரெடி சுருக்கி விட்டோம். அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது அரை என்று வரும், வகுத்தல் அடையாளம். அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 சொன்னால் ஒரு 4 போட்டு 9லிருந்து 1 2 2 அந்த 2ஐ கழிக்கும் போது 7 என்று வரும். அப்போ ஏற்கனவே சொன்னது போன்று பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது. பெருக்கலாக மாற்றும் போது எந்த பின்னத்தால் பிரிக்க போகிறோமோ அது நிகர் மாற்றம் அடையும், தலைகீழாக மாறும். அதன் பிறகு பாருங்கடா, 2ஐயும் 4ஐயும் சுருக்கி கொள்ள முடியும். எதால் சுருக்கலாம்னா 2ஆல் சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை, மேலும் சுருக்க முடியாது. அப்போ நேருக்கு நேர் பெருக்கும் போது 2இன் கீழ் 7. அப்போ கடைசி ஆன்சர் 7இல் 2 என்று கிடைக்கும். ரைட். இப்போ பெரிய 2வதுல பி பார்ட் கேள்வி ஒரு வசனத்தில் சொல்லப்படுது, அதை வாசித்து கொள்ளுங்க. முழுமையாக நிரம்பிய நீர் தாங்கி ஒன்றினுள், முழுமையாக நீர் நிரப்பப்பட்டிருக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள, அதில் 5இல் 1 குளிப்பதற்கும் 4ஆ பிரித்து ஒரு பங்கு காட்பங்கு துணி துவைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது. முதலாவது கேள்வி, குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் பயன்படுத்திய நீரின் மொத்த அளவை கேட்டால் 2ஐயும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ 5இல் 1ஐயும் சக 4இல் 1ஐயும் கூட்டணும் என்றால் ஆல்ரெடி சொல்லியிருக்கணும், ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 2இனுடைய பகுதி எண்ணும் சமன் இல்லை, போமாசி பார்க்கணும். 5க்கும் 4க்கும் 20 என்று வரும். அப்போ 20 வரணும் என்றால் இவரை 4ஆல் பெருக்கணும், மேலேயும் 4ஆல் பெருக்கணும்.
4 5ஆல் பெருக்கணும், மேலேயும் 5ஆல் பெருக்கணும். அப்போ 20 4 சாக 20 5, இரண்டினுடைய பகுதி என்னும் சமன். அப்போ 20 போட்டு 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9 என்று வரும். அப்போ இறுதி விடை 20 9. ரெண்டாவது கேள்வி, தாங்கியில் எஞ்சிய நீரில், அப்போ எஞ்சிய நீரை பார்ப்போமா, எஞ்சிய இது என்று போட்டு எப்பையும் பின்னத்தில் மொத்த பங்கு 1 அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே கூட்டப்பட்ட இந்த விடையினுடைய மொத்த இந்த அளவு இந்த கருத்து என்னன்னு சொன்னால் மொத்தம் 20 பங்குல 9 பங்கு குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் பெய்த். அப்படின்னா மீதியை கேட்டால் 20 11 என்று வரும். மொத்தம் கீழே வரும், அதில் மீதியை மேலே போட வேண்டும். 20 9 போனால் 20 11. அப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் தாங்கியில் எஞ்சும் நீரின் 11 2 பங்கு தான் வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்திய நீரின் பின்னத்தை கேட்க. உங்களுக்கு தெரியும் இல்லென்று வசனம் வரக்கோல பொட்மாஸில் ஒஃப் என்ற அர்த்தம். ஒஃப் அப்படி என்றா மீதியை கண்டு பிடிச்சிட்டோம். 20 11. இன்னென்று சொன்னால் பெருக்கணும். அவன் என்ன பின்னம் சொல்கிறானோ அந்த பின்னத்தால் பெருக்கும் போது வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்திய நீரினுடைய பின்னம் கிடைக்கும். அப்படி என்றா 11ஐயும் 11ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 2ஐயும் 20ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 10 முறை. அவன் நேருக்கு நேர் பெருக்கும் போது 10 1 பங்கு தான் வீட்டு தோட்டத்திற்கு பயன்படுத்திய நீரின் அளவாக காணப்படும். இது இரண்டாவது கேள்வியினுடைய மீதி பகுதிக்கான விளக்கமாக இருக்கு. இவ பெரிய மூன்றாவது வினாவை பாருங்கடா. ஒரு வட்டம் ஒன்று தரப்படுது, அதில் ஏபி என்கிற ஒரு நான் ஒன்று தரப்படுது. வட்டத்தில் மையத்திலிருந்து அந்த நானுக்கு ஒரு செங்குத்து வரையப்படுகின்றது. அதன் பிறகு அந்த செங்குத்து எக்ஸ் என்ற புள்ளியில் சந்திக்குதுண்டா ஏஎக்ஸும் பிஎக்ஸும் சமன் என்ற தரவு சொல்லப்படுது. இப்போ அந்த வசனத்தை வாசித்து கொள்ளுங்க. உரிவில் ஓவை மையமாகவும் கொண்ட ஒரு வட்டம் காட்டப்பட்டுள்ளது. நான் ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸாம், இந்த ஏபியினுடைய நடுப்புள்ளி எக்ஸுங்கிறதால ஏஎக்ஸும் எக்ஸ்பியும் சமன். ஓஎக்ஸ்பி வந்து 90னா இங்காலையும் 90 பாகை வரும். ஓஎக்ஸ் 8 சென்டிமீட்டர், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏஎக்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போ இது 6 சென்டிமீட்டர்ண்டா எக்ஸ்பியும் 6 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ முதலாவது கேள்வி, நான் ஏபியின் நீளத்தை கேட்கான். அப்போ 6ஐயும் கூட்டணும். 6 சாக 6, ஏபியின் நீளம் 12 சென்டிமீட்டர் என்று வரும். மொத்தம் 12 சென்டிமீட்டர். வட்டத்தின் 6ஐயை கேட்டால் பிள்ளைகள் ஒன்று ஓபியை தொடுக்கணும், இல்லாட்டி ஓஏயை தொடுக்கணும். 6 என்ற மையத்திலிருந்து பரிதி புள்ளியை தொடுப்பது தான் 6ஆக இருக்கும். அப்போ 2 செங்கோண முக்கோணி வரும். அந்த 2 முக்கோணியும் ஒன்றுக்கொன்று சமன். யாதாயினும் ஒரு முக்கோணிக்கு பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தணும். பைதகரசின் லோ என்ன சொல்லப்படுதுண்டா, செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம். அப்போ செம்பக்கத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் 6ஐ. அதுக்கு பெயர் XY என்று தரல. ஸோ அதில் பெயரை போட்டுக்கொள்ளுங்க. ஓபி அதற்கு வர்க்கம் போட வேண்டும். பரப்பளவுனா வர்க்கம். ஓபி வர்க்கம் சமன் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்படி என்றால் 8இன் வர்க்கம் சாக 6இன் வர்க்கம், இல்லாட்டி 6இன் வர்க்கம் சாக 8இன் வர்க்கம் எப்படியும் போடலாம். அப்போ ஓபி வர்க்கம் சமன் 8 8 அளவு பெருக்கு. 8இன் வர்க்கம் என்றா மீனிங் 8 2 தடவை போட்டு பெருக்கணும் 64. 6இன் வர்க்கம் என்றா 6 2 தடவை போட்டு பெருக்கணும் 36. அப்போ ஓபி வர்க்கம் சமன் 100 என்று வரும். கூட்டும் போது வர்க்கத்தை இல்லாமல் செய்யணுமெண்டா ரூட் போடுவீங்க. இந்த 100 எத்தனையாவது சதுர எண் என்று சொன்னால் 10ஆவது. ஸோ அவன் கேட்ட அந்த வட்டத்தினுடைய 6ஐ 10 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். இதே போன்று இந்த பி பார்ட் கேள்வியை பாருங்கடா. பி பார்ட்டில் முதலாவது 3 சங்கிலி அடைப்பு 2 அடைப்பு XI2 சக 5 சமன் 6. நான் உங்களுக்கு அந்த எளிய சமன்பாடுகள் என்ற பாடத்தினூடாக விளங்கப்படுத்திடுவேன். 2 மெத்தட் இருக்கு. ஸோ நான் இங்கே ஒரு மெத்தட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தமாக பாருங்கள், இந்த 3 முன்னுக்கு இருக்கு.
அப்போ 3 பெருக்கப்பட்ட சமனுக்கு அங்கால போனால் பிரிபடும். அப்போ 2 எளிய அடைப்பு எக்ஸாய 2 சாக 5 சமன் 3 பெருக்கப்படுது அங்கால போனால் பிரிபடும். 6 3ஆல் பிரித்தீங்கன்னா 2 என்று வரும். அதன் பிறகு பாருங்க இந்த அடைப்பை மறைத்தீங்கன்னு சொன்னால் 5 கூட்டுப்படுது. அப்போ அங்கால போனால் கழிப்படும். அப்போ 2 அடைப்பு எக்ஸாய 2 சமன் 2லிருந்து 5 கழிப்பீங்கன்னு சொன்னால் மறை 3. அதை நான் நேரடியாக போட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்த விஷயம், இப்போ 2 பெருக்கப்படுது அங்கே போன பிரிபடக்கோல தசத்தில் வரும். அப்படி தசத்தில் வரும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை அடைப்பை நீக்கி செய்து கொள்ளுங்க. அப்போ 2 எக்ஸால் பெருகின 2x என்று வரும். 2 சய 2ஆல் பெருகின சய 4 சமன் சய 3 என்று வரும். இப்போ 4 கழிப்படுது. அப்போ சமனுக்கு அங்கால போனால் கூட்டுப்படும். சய 3 சக 4. அப்போ 2x சமன் நேர் 1 வரும். 3 ரூபா காசு கொடுக்கணும், 4 ரூபா காசு இருக்குது. அப்போ மீதியாக 1 ரூபா கிடைக்கும். அப்போ கொடுக்கணுமெண்டா மறையொண்டு, மீதி கிடைக்குமெண்டா நேரில் வரும். ஸோ 1 போட்டு இப்போ நமக்கு தேவை எக்ஸின் பெருமானம். அப்போ 2 பெருக்கப்படுது அங்கே போனால் பிரிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் அரை 2ல் 1 0.5 என்று போடுவதை விட 2ல் 1 என்று போடுவது பின்னத்தில் போடுவது சிறப்பாக இருக்கும். இப்பாட்டில் 2வது கேள்வி இவ்வாறு ஒரு ஒருங்கமை சமன்பாடு தரப்படுது. ஒருங்கமை சமன்பாட்டை கண்டா பேர் வைத்து கொள்ளணும். இது முதலாம் சமன்பாடு என்றும் இது இரண்டாம் சமன்பாடு என்றும் எடுத்துக்கொண்டு நாம் படித்து தியரி கிளாஸில் உங்களுக்கு அந்த பாடத்தை விளங்கப்படுத்தும் போது 2 மிக முக்கியமான விடயம் சொல்லியிருப்பேன். ஒரு பருமன் சமனாகவும் குறியீடு அடையாளம் சமனாகவும் இருந்த சமனண்டா ப்ளஸ் ப்ளஸ் அல்லது மறை மறை இப்படி அடையாளம் சமனாகவும் பருமன் சமனாகவும் இருந்தால் இவ்விரு சமன்பாடுகளையும் கழிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். பருமன் சமனாகவும் குறியீடு அடையாளம் சமனாகவும் இருந்தால் இவ்விரு சமன்பாடுகளையும் கழிக்க வேண்டும். பருமன் சமனாகவும் குறியீடு அடையாளம் வித்தியாசமாகவும் இருந்தால் இவ்விரு சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். அப்போ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய பருமனை பாருங்க, இங்கு 5 இருக்கு, இங்கு 1 இருக்கு, பருமன் சமன் இல்லை. அப்போ அடுத்த வையை பார்த்தீங்கன்னா வைக்கு முன்னுக்கு எந்த பருமனும் இல்லாட்டி 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ பருமன் சமன் குறியிட பாருங்கடா 1 சாக மற்றது சய வித்தியாசம். அப்போ நான் 2வது சொன்ன பாயிண்ட் பருமன் சமனாகவும் குறியீடு வித்தியாசமாகவும் இருந்தால் அந்த 2 சமன்பாட்டையும் கூட்ட வேண்டும். அப்போ அதுக்கு கட்டாயம் பேர் வைத்து போட்டு இந்த மெத்தடில் எழுதி காட்டணும். முதலாம் சமன்பாட்டையும் 2ஆம் சமன்பாட்டையும் கூட்ட போகிறோம். அப்போ கூட்டும்போது பிள்ளைகள் 5x y சாக கூட்டல் அடையாளம் எக்ஸாக y சமன் 4 சாக 8 சமனுக்கு அங்காளவார பெருமானத்தையும் கூட்ட வேண்டும். அப்போ கூட்டும்போது ஏன் நாம் கூட்டுகின்றோம் என்று சொன்னால் இந்த வையை இல்லாமல் செய்து எக்ஸை கண்டுபிடிப்பதற்காக. அப்போ வையை பாருங்க, இது மறைவை இது நேர்வை, ரெண்டும் வெட்டுப்பட்டா 5xும் 1xும் வந்து 6x சமன் 4 மட்டும் 12. 6x 12 என்று சொன்னால் அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணுமெண்டா 6 பெருக்கப்படுது சமனுக்கு அங்கால போனால் பிரிபடும். 12 6ஆல் வகுக்கும் போது எக்ஸின் பெருமானம் 2 என்று கிடைக்கும். அப்போ வையை இல்லாமல் செய்து எக்ஸை கண்டுபிடித்துட்டோம். இப்போ என்ன செய்யணும், விரும்பின ஒரு சமன்பாட்டில் எக்ஸின் பெருமானத்தை பிரதியிட்டு வையின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வசனம் எழுதி கொள்ள வேண்டும். எக்ஸ் சமன் 2ஐ நான் முதலாம் சமன்பாடு இல்லாட்டி 2ஆம் சமன்பாடு அப்போ 2ல் பிரதிடுறேன், 2ல் பிரதிடுறேன். நீங்கள் எந்த சமன்பாட்டில் பிரதியிட்டாலும் சரி வார வையின் பெருமானம் சமனாகத்தான் வரும். நான் எல்லாம் சக வரக்கூடிய சமன்பாடு அந்த 2ஆம் சமன்பாட்டில் பிரதிடப்புறேன். அதை பார்த்து எழுதி கொள்ள வேண்டும். அப்போ எக்ஸுக்கு கண்டவிட 2, அப்போ 2 சக y சமன் 8. அப்போ 2 கூட்டுப்படுது சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். அப்போ 8லிருந்து 2 போனால் வையின் பெருமானம் 6 என்று வரும். அப்போ இறுதியாக இரட்டை அடைப்பை போட்டு எக்ஸின் பெருமானம் 2 வையின் பெருமானம் 6 என்று வரும். அப்போ இது கண்டவிட
சரியா பிழையாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுமெண்டா விரும்பின ஒரு சமன்பாட்டில் நீங்கள் கண்ட பெருமானத்தை பிரதிட்டு பாருங்க, அந்த பெருமானம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு முதலாம் சமன்பாட்டில் பார்ப்போம். எக்ஸுக்கு 2ன்னு சொன்னால் 5 தர 2 10, வைக்கு 6, அப்போ சய 6, 10லிருந்து 6 கழித்தா 4 வருகின்றதா இல்லையா? அப்போ வந்தால் நம்ம கண்ட பெருமானம் சரி என்று அர்த்தம். இவ்வாறு தான் ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வியை செய்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ 4வது கேள்வியை பாருங்கடா. வரைவு சம்பந்தமான ஒரு ஃபுல் கேள்வி ஒன்று கட்டாயம் வரும். அதன் அடிப்படையில் y சமன் 3x ஆக 1 என்ற சார்புக்குரிய வரைவை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அப்போ அட்டவணை ஒன்று தரப்படுது. அந்த அட்டவணையில் 2 இடங்கள் வெற்றிடமாக இருக்குது. அந்த 2 இடத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். எப்படி என்று சொன்னால், இப்போ தெளிவாக பார்க்கணும். எக்ஸுக்கு அவன் பெருமானம் தந்திருக்கான். இது எக்ஸ் அச்சு, இது y அச்சினுடைய பெருமானம். அப்போ எக்ஸ் அச்சுக்கு கட்டாயம் பெருமானத்தை தந்து விட்டு தான் y அச்சினுடைய சில பெருமானங்களை கேட்டுக்கொள்வான். அதன் அடிப்படையில் எக்ஸ் அச்சினுடைய பெருமானம் 0 என்றா y அச்சினுடைய பெருமானத்தை கேட்டுக்கொள்றான். அப்போ நீங்கள் எழுதிக்கொள்ளணும்டா. இப்போ எக்ஸ் சமன் 0 எனின் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எக்ஸ் சமன் 0 என்றா y சமன் தந்த சமன்பாட்டில் 3க்கும் எக்ஸுக்கும் இடையில எப்பொழுதும் தர அடையாளம் இருக்கும். அவன் சொன்ன அந்த எக்ஸின் பெருமானம் 0 போட்டு கூட்டணும், அந்த 1ஐ கூட்டணும். 0 எந்த ஒரு பெருமானத்தால் பெருக்கினாலும் 0 என்று உங்களுக்கு தெரியும். அப்போ 3 0ஆல் பெருக்கினா 0ஓட 1 கூட்டும் போது எக்ஸின் பெருமானம் 0 என்றால் வையின் பெருமானம் 1 என்று வரும். அதே போன்று எக்ஸின் பெருமானம் 2 என்று சொன்னால் இதே மெத்தடில் வையின் பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ y சமன் 3க்கும் எக்ஸுக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்போ எக்ஸின் பெருமானம் 2 சக 1. அப்போ 3 2ஆல் பெருக்கும் போது 6 சக 1 7 என்று விடை கிடைக்கும். அப்போ எக்ஸின் பெருமானம் 2 ஆகும்போது வையின் பெருமானம் 7 என்று வரும். அப்போ இந்த அட்டவணையை நீங்கள் நிரப்பி விட்டு 2வது கேள்வி கேட்கப்படும். ஆள்கூற்று தளத்தில் இந்த வரைவை வரைக என்று சொல்லுவான். அப்போ சில நேரம் நீங்கள் கிராஃப்டால் எக்ஸாம் ஹோலுக்கு கொண்டு போகணும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த பேப்பர்லேயே அந்த கிராஃப்டால் வடிவத்தை தந்து கொள்ளுவான். அப்படி தரும்போது எவ்வாறு அந்த வரைவை வரைவது என்று சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நடுவால் இப்படியான ஒரு y அச்சு நிலைக்குத்தாக வாரது y அச்சு, கிடையாக வாரது x அச்சு என்று கிரேட் 8ல் ஆள்கூற்று தளம் என்ற பாடத்தினூடாக படித்திருப்பீர்கள். அப்போ பெருமானத்தை எப்படி போடணும் என்று சொன்னால், நிலைக்குத்தாக வாரது y அச்சு. அப்போ y அச்சில் பாருங்கள், நேர்பெருமானம் 7 வரை இருக்கு, மறை பெருமானம் மறை 5 வரை இருக்கு. அப்போ எப்போ மேலுக்கு வாரது நேர்பெருமானம் தானே. ஸோ நமக்கு தேவை 7ங்கிறதால நான் 7லிருந்து ஃபஸ்ட்டுக்கு பெருமானத்தை போகிறேன். 10 10 அந்த சிறிய பெட்டி இருக்கும். வரைவுத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 10 சிறிய பெட்டி இருக்கும். அல்லது நீங்கள் மெட்ஸ்கோப்பில் வரையக்கூடிய ஆட்கள் நீங்கள் சம இடைவெளியுடன் அந்த பெருமானத்தை போடணும். 2 பெட்டி என்றால் ஒவ்வொரு பெருமானத்துக்கும் இடையில் அந்த 2 பெட்டி சம இடைவெளியை பேணிக்கொள்ள வேண்டும். ஸோ இது நான் ஒயிட் போர்டில் வரைகிறேன் பாருங்கள். 7, இது 6, இதை நான் 5 என்று போட்டு ஒவ்வொன்றாக கீழே இறக்கி கொண்டு வரேன். 3, 2, 1, அங்கே 0. அந்த 0 வார அந்த இடம்தான் எக்ஸ் அச்சாக இருக்கும். அப்போது நீங்கள் இவ்வாறு இந்த மெத்தடை பயன்படுத்தி வரையும் போது பிள்ளைகள் உங்களுக்கு அந்த இடம் போதுமானதாக இருக்கும். சில மாணவர்கள் எடுத்து உடனே நடுவால் பிரித்து பெருமானத்தை போடும்போது சில பெருமானத்தை போடுவதற்கு இடம் இல்லாமல் இருக்கும். அப்படியான சில டைம் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணக்குள்ள உங்களுக்கு இடம் போதுமானதாக இருக்கும். அப்போ இவரத்தை 0 வரும். அப்போ 0க்கு கீழே பாருங்கள் மறை 1,
மறை 2 மறை 3 மறை 4 நான் மறை 5 வர போகிறேன். பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் நேர் 1 நேர் 2 நேர் 3 நேர் 4 நேர் 5 வர போகிறேன். நாங்கள் தேவைப்படாது, நமக்கு 2 வர தான் தேவை. நான் 5 வர போட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 வரை இதையும் போட்டுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கிரேட் 8ல் படிச்சிருப்போம், அந்த ஆள் கூறு புள்ளியை எவ்வாறு குறித்து காட்டுவது, எவ்வாறு அந்த ஆள் கூட்டு தளத்தில் புள்ளியை குறிப்பது என்று நம்ம படித்திருக்கின்றோம். அப்போ அந்த மெத்தடை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். எப்பயும் ஒரு ஆள் கூறு வரும்போது முதலாவது எக்ஸ் அச்சு, அதன் பிறகு வாரதான் y அச்சு. அப்போ இந்த ஆள் கூற பார்த்தீங்கன்னா முதலாவது எக்ஸ் அச்சு மறை 2, அப்போ மறை 2ல் கையை வைங்க. y அச்சில் மறை 5 கீழே இருக்கனே, அப்போ மறை 2க்கு கீழே மறை 5க்கு நேர், அந்த ரெண்டும் சந்திக்கின்ற புள்ளி தான் இந்த இடமாக இருக்கும் மறை 2, மறை 5. அதன் பிறகு பாருங்கடா மறை 1, மறை 2. அப்போ இது மறை 1 இது மறை 2, அப்போ ரெண்டும் சந்திக்கின்ற இந்த இடம்தான் மறை 1, மறை 2. மூன்றாவது 0, 1 என்கிறது அந்த 1 என்ற இடத்துல டொட் 1 வரும். அங்கே பாருங்க 1, 4 1 எக்ஸ் அச்சு, 4ங்கிறது y அச்சு. அப்போ 1க்கு மேலே 4க்கு நேர சரியா நீங்கள் அந்த புள்ளியை டொட் வைத்து காட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்தது 2, 7 2க்கும் 7க்கும் நேர அந்த புள்ளி வரும். இதை நான் ஏன் வட்டம் போகிறேன்னு சொன்னால் அந்த அடையாளம் விளங்குறதுக்காகத்தான் டொட்டோட சேர்த்து வட்டத்தை போட்டு காட்டுறேன். அப்போ நீங்கள் டூலரை பயன்படுத்தி என்ன செய்யணும், வைத்த புள்ளிகளை இணைத்து கொள்ளும் போது நீங்கள் எந்த புள்ளியை வைத்துக் கொள்றீங்களோ அந்த புள்ளிக்கூடாகத்தான் அந்த நேர்கோடு போகும். ஒரு புள்ளியை விலத்தி என்ன செய்யாது, ஒருபோதும் அந்த நேர்கோடு போகாது. இப்போ 2, 4, 5 ஆள் கூறு நோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த 5 புள்ளிக்கூடாக கட்டாயம் அது நேர்கோடாகத்தான் போகும், வளைந்த கோடாக போகாது. இப்படி வரையக்கூடிய வரைவை சொல்லுவோம் நேர்கோட்டு வரைவு. இதனுடைய பொதுவான வடிவம் y = mx ஆக c. இதுதான் ஒரு நேர்கோட்டினுடைய பொதுவான வடிவம். அப்போ yக்கு முன்னுக்கு எந்த பெருமானமும் இல்லாட்டி அந்த yக்கு முன்னுக்கு வர பருமன் 1 இருக்கும்போது எக்ஸுக்கு முன்னுக்கு வர அந்த m சொல்லுவோம் படித்திறன் என்று சொல்லுவோம். இந்த c-னுடைய பெயர் வந்து வெட்டு துண்டு. இது பார்ட் 1ல் ஒரு சமன்பாடை தந்து படித்திறன் வெட்டு துண்டையும் கேட்டால் எவ்வாறு செய்து கொள்வது என்று அந்த பார்ட் 1க்குரிய விளக்கம் தரப்பட்டிருக்கும். அப்போ ஒரு நேர்கோட்டினுடைய பொதுவான வடிவம் y = mx ஆக c. அந்த வடிவத்தை வைத்து தான் இப்போது உங்களுக்கு ஒரு நேர்கோடு வரையப்பட்டிருக்கு. இந்த நேர்கோடு 0 இந்த 0 போறத சொல்லுவோம் உற்பத்தியினூடாக என்ற வசனமும் பயன்படுத்தப்படும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் வெட்டு துண்டு என்ன செய்யாது, இருக்காது. வெட்டு துண்டு 0 என்ற அர்த்தம். அதனால அந்த சமன்பாட்டினுடைய வடிவம் y = mx வடிவம் என்று சொல்லப்படும். இப்ப இந்த வரைவை பார்த்தீங்கன்னா வைக்கு முன்னுக்கு பாருங்க 1 இருந்தா படித்திறன் 3 வெட்டுத்துண்டு 1 இருக்கும். இந்த வெட்டுத்துண்டை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்ன ஒரு வரைவை தந்து போட்டு வெட்டுத்துண்டு யாது என்று கேட்டா பிள்ளைகள், இந்த நேர்கோடு இந்த வையச்சுங்கிறது நிலைக்குத்தாக வாருது. அந்த வையச்சை ஒரு இடத்துல தான் வெட்டி கொள்ளும். அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா 1. ஆகவே இந்த வரைவை வைத்தும் நாம் அந்த நேர்கோட்டினுடைய வெட்டுத்துண்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ வையச்சில் வெட்டக்கூடிய அந்த புள்ளி தான் வெட்டுத்துண்டாக இருக்கும் என்கிறதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வரைவுக்குரிய நேர்கோட்டு வரைவாக காணப்படும். ரைட். இதில் தொடர்ச்சியான 3வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், y = 3x ஆக 1 என்றும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாகவும் உற்பத்தியினூடாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இப்படியான ஒரு கேள்வி வந்தால் பிள்ளைகள், இது அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. உற்பத்தி என்று நான் இப்போதான் சொன்னேன் உங்களுக்கு. உற்பத்திங்கிறது 0 கூடாக. அப்போ சமாந்தரமான கருத்து என்ன? இந்த 2 நேர்கோடும்
ஒன்றை ஒன்று இடைவெட்டாது இந்த ரெண்டு நேர்கோடுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒருபோதும் மாறாது என்று சிறிய வகுப்புல படிச்சிருக்கோம். அப்ப இதுல ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு, ஒரு வேற்றுமை ஒன்று இருக்குது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் ஒரு பூஜ்ஜியத்துக்கூடாக வார மாதிரி ஒரு நேர்கோடை வரைந்திருக்கு. அப்ப இந்த வரைவை பார்த்தாலே உங்களுக்கு எது ஒற்றுமை எது வேற்றுமை என்று தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அப்ப ஏற்கனவே வரைஞ்ச வரைவினுடைய படித்திறனை பாருங்க, 3 ஆக இருக்கு, வெட்டு துண்டு 1 ஆக இருக்கு. அப்ப இது படித்திறன், இது வெட்டு துண்டு. இப்ப உற்பத்தி கூடாக ஒரு நேர்கோட்டை வரையும் போது வையச்ச வெற்ற புள்ளிய பாருங்கடா 0 வெட்டுது. அப்ப ஏற்கனவே வரைஞ்ச இந்த வைசமன் 3x ஆக ஒன்றினுடைய வரைவு 1 வெட்டுது. அப்ப வையச்ச வெற்ற புள்ளியினுடைய இடம் மாறுதா மாறலையா? மாறுது. அப்ப தெளிவாக இந்த பாயிண்டை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நேர்கோட்டுக்கு இன்னும் ஒரு நேர்கோடு, ஒரு நேர்கோட்டுக்கு இன்னும் ஒரு நேர்கோடு சமாந்தரமாக இருக்கும் என்று சொன்னா இந்த ரெண்டு நேர்கோட்டுலையும் படித்திறன் மாறாது, வெட்டு துண்டு மாறும். படித்திறன் மாறாது, வெட்டு துண்டு மாறும். அப்ப புதிய நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை கேட்டா பிள்ளைகள், இந்த நேர்கோட்டுற படித்திறன் என்ன வருகின்றதோ அதே படித்திறன் தான் புதிய நேர்கோட்டின் படித்திறனாகவும் இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த பழைய நேர்கோட்டினுடைய படித்திறனை பாருங்க 3 என்று சொன்னா புதிய நேர்கோட்டினுடைய படித்திறனும் 3. அந்த படித்திறன் மாறாது. அப்ப எது மாறும்? வெட்டு துண்டு மாறும். அப்ப வெட்டு துண்டை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா? அவன் தெளிவாக சொல்றான், இது உற்பத்தி கூடாக போகுது என்று சொல்றான். உற்பத்திங்கிறது 0, என்ற ஆள் கூறு கூடாக போகும். அப்படின்னா வையச்ச எதுல வெட்டுது? 0 வெட்டுது. அப்ப வெட்டு துண்டு 0 இருக்கும். அப்ப நேர்கோட்டினுடைய பொதுவான சமன்பாடு y சமன் mx ஆக c. அப்ப அந்த y அப்படியே வரும், mக்கு கண்டவிட 3, xம் அப்படியே வரும், cக்கு கண்டவிட 0. அப்ப y சமன் 3x ஆக 0 என்றும் எழுதலாம், அல்லது y சமன் 3x என்னும் போடலாம். 0ங்கிறது பெருமதி இல்லைங்கிறதால நீங்க 0 போட்டும் எழுதலாம், 0 போடாமலும் அந்த சமன்பாட்டை எழுதி கொள்ள முடியும். ஆனால் அதில் பி பார்ட் கேள்வி மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேள்வி வராத பிள்ளைகள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது 10ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பகுதி தான் உங்களுக்கு இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு கேள்வி வராது. நம்ம 10ஆம் ஆண்டுக்கு போகும்போது இந்த வரைவினுடைய மேலதிகமான விவரங்களை பற்றி கிரேட் 10ல் நம்ம இது சம்பந்தமாக படிக்கும்போது இந்த கேள்விக்குரிய விளக்கம் உங்களுக்கு இலகுவாக புரியும். அடுத்த கேள்வியை பற்றி பார்ப்போம். ரைட், இதில் கடைசி கேள்வியை பாருங்க. ஒரு வியாபாரி 1 ரூபாய் 50 வீதம் 40 மாம்பழங்களை கொள்வனவு செய்தார். ஒரு மாம்பழத்தை 50 ரூபாய் படி 40 மாம்பழங்களை வாங்கி கொள்றார். பின்னர் பழுதடைந்ததால் அதிலிருந்து 4 பழங்கள் அகற்றப்பட்டன. அப்போ வாங்கப்பட்ட 40 மாம்பழங்களில் 4 மாம்பழம் பழுதடைந்து விட்டது. அப்போ 4 மாம்பழத்தையும் அகற்றப்பட்டதன் பின்னர் எஞ்சிய மாம்பழங்களை 70 ரூபாய் படி விற்கப்படுகின்றது. அப்படி என்றால் 40ல் 4 அகற்றப்பட்டால் 36 மாம்பழங்களையும் ஒவ்வொரு மாம்பழத்தையும் ரூபாய் 70 படி விற்கப்படுகின்றது. அப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆவதுல முதலாவது வினா, மாம்பழங்களை கொள்வனவு செய்வதற்கு செலவான தொகை யாது? அப்போ ஒரு மாம்பழத்தை 50 ரூபாய் படி 40 மாம்பழங்கள் வாங்கப்படுகின்றது. அப்போ 5 4ஆல் பெருக்கும் போது 20 என்று வரும். விட்ட 2 சைபரையும் சேர்த்தீங்கன்னா ரூபாய் 2000 செலவாகும். இது வாங்கப்பட்ட விலை, அதாவது கொள்விலையாக கருதப்படும். 2வது கேள்வி, மாம்பழங்களை விற்று பெற்ற பணத்தை காண்கின்றா. ஒரு மாம்பழத்தை இவர் 70 ரூபாய் படி 36 மாம்பழத்தை விற்றுக்கொள்வார். காரணம் 40ல் 4 பழம் பழுதடைந்து விட்டது. ஸோ 36 பழங்கள் தான் விற்கப்படும். அப்போ 36 7ஆல் பெருக்கிக் கொள்வோம். 7 42, 4 மீதி, 7 3 21, 4 25.
விட்ட இந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் ரூபாய் 2520 என்று விடை கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, இந்த வியாபாரத்தினால் அவர் லாபம் அடைந்தாரா நட்டம் அடைந்தாரா என குறிப்பிட்டு அவர் அடைந்த லாபமா அல்லது நட்டம் என்று சொன்னால் லாப சதவீதம் நட்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்டா உங்களுக்கு இந்த ரெண்டையும் பார்த்தாலே புரியும். இலாபம், அப்போ இலாபம் அடைந்திருப்பார். அந்த இலாபம் எவ்வளவு என்று கண்டுபிடிக்கணும். விற்ற விலையிலிருந்து வாங்கப்பட்ட விலையை கழிக்கும் போது ரூபாய் 520 லாபம் கிடைக்கும். 520 லாபம். இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், அப்படி லாபம் என்றால் லாப சதவீதம் யாது என்று கேட்கப்படுது. அப்போ லாப சதவீதத்துக்குரிய சமன்பாடு கொள்விலையின் மேல் இலாபம் தர 100 என்று வரும். அப்போ கொள்விலை என்கிறது உண்மையான விலை 2000, அதனால் அடைந்த லாபம் 520, சதவீதம் என்றால் 100 பெறுமதி. அப்போ 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும், மேல் பூஜ்ஜியமும் கீழ் பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 52 2ஆல் பிரிக்கும் போது 26% என்று விடை கிடைக்கும். இதே போன்று பி பார்ட் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், தரகர் ஒருவர் ஒரு சைக்கிளின் விற்பனை விலையின் 3% தரவாக அறவிடுகின்றார். ஒரு பைக்கை விற்று கொடுத்தா தரகு பணம் 3% கமிஷன் மாதிரி கொடுப்படுது. அப்போ 100 ரூபாய்க்கு பைக்கை விற்று தந்தாரண்டா தரகருக்கு 3 ரூபா போகும், வாகன உரிமையாளருக்கு 97 ரூபா போகும் என்கிறத விளங்கி கொண்டு வினுவின் சைக்கிளை அந்த தரகர் மூலம் விற்றதால் வினுவிற்கு ரூபா 2,91,000 கிடைத்தது. அப்போ தெளிவாக விளங்கணும். வினுவினுடைய சைக்கிளை அந்த புரோக்கர் விற்று கொடுத்ததால புரோக்கர் ஃபீஸை கொடுத்ததுக்கு பிறகுதான் வினுவிற்கு அந்த வாகன உரிமையாளருக்கு 2,91,000 பணம் கிடைக்குது. அப்படி என்று சொன்னால் கேள்வி என்ன, சைக்கிளை விற்பனை செய்த விலையை காண்க. அப்போ மொத்த விலையை கேட்கான், தரகருக்கு கொடுத்ததோட சேர்த்து அந்த பைக்களினுடைய உண்மையாக விற்ற விலையை கேட்க, உண்மையான அந்த விற்ற விலையை கேட்டால் இப்போ 3% தரகு சதவீதம் என்றா அப்போ வாகன உரிமையாளருக்கு 97% கிடைக்கும். அப்போ 97% தான் 2,91,000 என்று சொல்லப்படுது. 2,91,000 என்று சொல்லப்படுது. இப்போ கேள்வி 100% எவ்வளவு, அதான் வாகனத்தை விற்ற விலையை கேட்கணும். இப்படி என்று சொன்ன இப்படியான ஒரு கேள்வி வரக்கோல நீங்கள் 1% எவ்வளவு ரூபாவை குறித்து கொள்ளும்ங்கிறத கண்டுபிடிங்க. 1% எவ்வளவு ரூபான்னு கண்டுபிடித்தீங்கண்டா 100% தான் வாகனத்தை விற்ற விலை. அப்போ 100ஆல் பெருக்கும் போது விற்பனை விலை என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ 2,91,000 நீங்கள் பிரிக்கணும், 97ஆல் வகுத்து கொள்ளணும். அப்போ 97ஆல் வகுத்தோம் என்று சொன்னால் நம்ம ஒரு 3 முறை வராது, 2 முறை தான் வரும். அப்போ 2 முறையை போட்டால் 14 ஒன்று மிச்சம் 9 18 19 194 கழிக்கும் போது 97 3 முறையை போட்டு பார்ப்பேன். 3 போட்டு பாருங்கள். 97 3ஆல் பெருக்கினா 7 3 21 2 மிச்சம் 29 சரியா 291 வருது 3 முறை. அப்போ 1% 3000 ரூபாவை குறித்து கொள்ளும். 1% 3000 ரூபாய். அப்போ 100% எவ்வளவு என்று கண்டுபிடிக்கணும். அந்த 3000 ரூபாவை எதால் பெருக்கணும், 100ஆல் பெருக்கும் போது 300,000 என்று கிடைக்கும். அப்போ அந்த வாகனத்தை விற்ற மொத்த விலை 300,000 3 லட்சம் என்று வரும். அதில் இருந்து வாகன உரிமையாளருக்கு 2,91,000 பணம் போனால் அந்த தரகருக்கு கொடுத்த பணம் 9,000 என்று விடையாக வரும். ஆனால் கேள்வி தரகருக்கு கொடுத்த பணம் கேட்கல, வாகனத்தை விற்ற மொத்த விலையை கேட்டுக்கொள்கிறான். அப்போ வாகனத்தை விற்ற மொத்த விற்பனை விலை 300,000 3 லட்சம் என்று கிடைக்கும். அப்போ இவ்வளவு தான் இறுதியாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பார்ட் 2 கேள்விக்கான விளக்கமாக காணப்படுகின்றது பிள்ளைகள். அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கி கரெக்ஷன் பார்த்து கொள்ளுங்க. அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரு பார்ட் 2 கேள்வி உங்களுக்கு வழங்கப்பட்டு அதற்குரிய விளக்கங்களும் தரப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம்.